ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழக அரசில் பெண்களுக்காக ரிலீஸ் பண்ண சமூக நல அலுவலக பணி வேலைவாய்ப்பு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாபை பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சமூக நல அலுவலகத்து பணியில் இளநிலை உதவியாளர், ஸோ அந்த போஸ்டிங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாவட்டம் வாரியாக தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கொண்டு வராங்க. இப்போ என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இளநிலை உதவியாளர் மட்டும் இல்லாமல் தட்டச்சு பணியிடங்களும் காலியாக இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகுப்பு கல்வி தேர்ச்சி கூட கணினி வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிஓஏ, பிசிஏ, எம்சிஏ, ஸோ தமிழ் ஆங்கிலத்தில் முதுநிலை தட்டச்சு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி டைப் ரைட்டிங்காக நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து எந்த வித விண்ணப்ப கட்டணமே கிடையாது. ஒன்லி இன்டர்வியூவில் தான் இதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிவகங்கையிலிருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை 21 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் ஜூலை 1 தான் லாஸ்ட் டேட். ஸோ ஜூலை 1 5 மணிக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்க முடியும். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்லி இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.